ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஏழை வேளாண்மை தொழிலாளி வாழ்ந்தான். அவன் குடும்பம் வாழ்வதற்காக தினசரி கடுமையாக உழைத்தாலும் அது போதிய வருமானத்தை அளிக்காது. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பது கனவு. எப்போதும் போராடிய ரவிக்கு அவன் கிராமத்தில் ஒரு அறிவாளியான, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று கூறப்படும் ஒரு பழைய மனிதரைப் பற்றி கேள்வி வந்தது. அந்த மனிதர் எவனுக்கும் ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதாக கருதப்படுகிறார். ஒரு நாள் கடுமையான உழைப்பிற்கு பிறகு ரவி அந்த பழைய மனிதரை சந்திக்கச் செல்ல முடிவு செய்கிறான். அந்த மனிதர் கிராமத்தின் வெளிப்புறம் உள்ள காடு நகர் அருகிலுள்ள ஒரு குடிசையில் வாழ்ந்தார். ரவி அங்கே சென்று அந்த மனிதரிடம் தனது அவலமான நிலையை கூறி கடவுளிடம் ஆசீர்வாதம் பெற விரும்புகிறான். அவன் விரும்புவது செல்வம், வாழ்வைச் சிறப்பாக்குவதாக கூறுகிறான். பழைய மனிதர் ரவியிடம், செல்வம் ஒரு ஆசீர்வாதமும் துன்பமும் ஆகலாம். நீ சரியாக என்ன கேட்டாய் என்பதை நன்கு நினைத்தாயா என்று கேட்கிறார். ஆனாலும் ரவி தனது ஆசையை வலியுறுத்தி செல்வம் வேண்டுகிறான். அந்த மனிதர் அவனை ஓரளவு எச்சரித்துவிட்டு ஒரு சிறிய பிரகாசமுள்ள கல்லை ரவிக்கு அளிக்கிறார். இந்த கல் உனக்கு அனைத்தையும் தரும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எதையும் பெறுவதற்கான ஒரு விலை உண்டு. ரவி மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த கல்லை திரும்பி எடுத்து கிராமத்திற்கு செல்லும்போது அதை தொட விரும்பினான். அப்போது அவரது வயல் பூக்கும், புல் செழித்து விரைவில் அவன் செல்வந்தனாக மாறினான். திடீரென அவன் வாழ்க்கையில் அனைத்தும் செழித்து அவன் கிராமத்தில் பெரும் புகழைப் பெற்று புகழும் மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்து கொண்டான். ஆனால் சில காலத்திற்குப் பிறகு ரவிக்கு ஒரு மாற்றமான நிலை நோக்கப்பட்டது. அவன் குடும்பத்துடன் உறவு தளர்ந்து அவன் மனைவி அவனை பிறகு விரும்பவில்லை. ஏனெனில் அவன் பணத்தை மட்டுமே ஆராய்ந்து தன்னை விரும்பவில்லை என்று உணர்ந்தாள். அவன் குழந்தைகள் சுயநலமாகவும் ஊரின் மக்கள் அவனை வெறுக்க ஆரம்பித்தனர். அவன் செல்வம் அவருக்கு எந்த மகிழ்ச்சியும் தரவில்லை. ஒரு இரவில் ரவி தூங்க முடியாமல் தவிக்கும்போது பழைய மனிதரின் சொற்கள் அவனுக்கு நினைவுக்கு வருகின்றன. அவன் அந்த மனிதரை மீண்டும் சந்திக்க காடு அருகிலுள்ள குடிசைக்கு திரும்பி செல்கிறான். அந்த மனிதர் அவனை இனிமையாக வரவேற்கிறான். நான் எச்சரித்தேன் ரவி, செல்வம் மகிழ்ச்சியை கொடுக்காது. நீ அதற்காக அனைத்தையும் இழந்துவிட்டாய். அந்த பழைய மனிதர் கூறுகிறார், இந்த கல் உன் மனதை பிரதிபலிப்பதையே மட்டுமே செய்கிறது. அது உன் ஆசைகள் மற்றும் காமத்தை அதிகரிக்கின்றது. உன் உண்மையான விருப்பங்கள்தான் உன் வீழ்ச்சிக்கு காரணமாகும். ரவியோ தனது வாழ்க்கையில் பணம் மற்றும் செல்வம் பெறுவதற்காக பரிதாபமடைந்துவிட்டான். ரவி உணர்ந்தான், அதாவது உண்மையான செல்வம் குடும்பத்தின் அன்பில், கடுமையான உழைப்பில், அமைதியான வாழ்க்கையில்தான் இருக்கிறது. அவன் தன் செல்வத்தை விற்பனை செய்து அதனால் பிறருக்கு உதவினான். அது அவன் உறவுகளையும் மீட்டது. அது அவனை பரிதாபம் இல்லாமல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியுடன் வாழ உதவியது.